அட்டையும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆதார கார்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. வீடு மட்டும் இருக்குது, ஒழுகுது. எங்க வீடு நீ கட்டி கொடுத்தாதான் எங்களுக்கு, இல்லாட்டி அதே மண்ணு விழுதா நாங்க வாயில போட பொத்து பொத்து பொத்துன்னு விழுந்துச்சு. மழைக்கு அதுக்கும் நாங்க என்ன செய்யட்டும்? இதே வீட்டுலதான் இருக்கிறோம். இது எப்ப ஓட்டுனாங்க எனக்கு தெரியாது. ஆனா இது வேலை செய்யும் போது இது ஓட்டுனாங்க, இது மட்டும் ஓட்டுனாங்க. இது நாங்க வேலைக்கு போயிட்டு 2வது வந்து இப்ப ஓட்டிட்டாங்க. ஒரு வருஷம் ஆகும் இந்த வீடு கட்டி. இது வந்து அப்ப வந்து வீடு கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த கோடை போட்டாங்க. 2வது நாங்க வந்து வேலைக்கு போயிட்டோம். வேலைக்கு போன பிறகு இந்த கோடை போட்டிருக்காங்க, எங்களுக்கே தெரியாது. வீடெல்லாம் வந்து இந்த நிலம் வந்து நாங்க வச்சது, இந்த நிலம் இந்த கதவு நாங்க வச்சது. இந்த சன்னலுக்கு வந்து தகட்டை போட்டு விட்டுருக்கேன், சன்னல்லாம் வைக்கல. உள்ள வந்து 2 ரூம் பூசாம இருக்கு, ஒரு ரூம்பை மட்டும் பூசிட்டு பில்லு வாங்கிட்டாங்க. நாங்க வந்து பழங்குடியர் மக்கள். ஆனா இருந்தாலும் நாங்க வசதி எவ்வளவு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த வீட்டில் தான் இருக்கோம். நைட்டு நேரத்தில் சோத்தில் மண் விழுகுதா எது விழுகுதான்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து சாசனலுக்கெல்லாம் எழுதி கொடுத்தாலும் எங்களுக்கு வர மாட்டேங்குது. பிள்ளைகளுக்கு படிக்க போனாலும் அதை தான் சாரு வாத்தியார் எல்லாமே கேட்குறாங்க. கேட்டாலும் நாங்கள் போய் எழுதி கொடுத்து சாசனலுக்கு எழுதி கொடுத்து எதுவுமே வறந்த பாடு இல்லை. ஆனால் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்குது எங்களுக்கெல்லாம். வீடு இல்லாதவங்கலாம் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு வீடு இருக்குனால ஒவ்வொரு குடும்பத்தில் 2 குடும்பம் 3 குடும்பம் இந்த மாதிரி இருக்குது சார். இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் நடக்குது தான். ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப வருஷமாக அதை கட்டி கொடுத்து, ஆனால் அது நல்ல முறையாக கட்டி கொடுக்கல. பகுதி தான் கட்டி கொடுத்துருக்காங்க. இன்னும் பகுதி எந்த வேலையுமே செஞ்ச பாடு இல்லை. நாங்களும் போய் அவங்கக்கிட்ட கான்ட்ராக்டுக்காரவங்கக்கிட்ட சொல்லி இதே மாதிரி போய் அங்கே எழுதி கொடுத்து எதுவுமே வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த ஆஃபீஸர் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து எலெக்ஷன் வந்தால் மட்டும் எதுவுமே வந்து இங்கே வந்து கண்டுக்கிறாங்க. எனக்கு அப்படி ஓட்டு போடு, இப்படி ஓட்டு போடுங்க, நாங்கள் அதை செஞ்சு தரோம், இதை செஞ்சு தரோம் அப்படின்னு வந்து இங்கே வந்து கேட்குறாங்க. அந்த ஓட்டு முடிஞ்சவொடனே நீ யாரோ நான் யாரோன்னு மட்டும் அப்படியே விலகி போயிடுறாங்க சார். நாங்கள் மலைவாழி பகுதியில் இருக்கோம். நாங்கள் பழியர். எங்களுக்கு குடியிருப்பு பாதி வீடெல்லாம் இடிஞ்சிருக்கு. சாதி சான்றிதழ் வேணுன்றாங்க. எங்களுக்கு கண்டிப்பாக சாதி சான்றிதழ் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கவர்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக ஆதார் கார்டு இல்லாதவங்களுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு ரேஷன் கார்டு, புது தம்பதிகளுக்கு. அதேமாரி எங்களுக்கு ஒரு 4-5 வீட்டுக்கு இன்னும் பட்டா இல்லாமல் இருக்குது. பட்டா வசதி செஞ்சு கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு ஸ்கூல் வசதி இல்லை. இங்கே 5வது வரையும் கவர்மெண்ட் ஸ்கூல் பாலமலையில் இருக்குது. எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மினி பஸ்ஸாவது விட சொல்லுங்கண்ணா. எங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைங்க படிக்காமல் பாதி பிள்ளைங்க ஒரு 10th வரையும் படிச்சுட்டு அடுத்து இங்கேருந்து போயிட்டு வர 7 மணி 8 மணி அன்டைமில் வரனால காட்டு மாடெல்லாம் இருக்குது. அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக மினி பஸ்ஸாவது விட சொல்லுங்கள். பெரிய குளத்துட்டு பெருமாள் மலை இருந்தாலும் போதும். எங்களுக்கு பாதி பிள்ளைங்க படிக்காமல் வீட்டில் 5வது வரையும் படிச்சுட்டு வண்டி பீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுற ஃபேமிலியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கண்ணா. படிக்க வைக்க முடியலை, அப்படியே வீட்டில் இருக்க வச்சுருக்கோம். அதனால் வண்டி வசதி எங்களுக்கு கண்டிப்பாக வேணுங்கண்ணா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.